Prince Gold Icons 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு behind its Facebook and Insta page ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறேன். ஆமா, நான் சாதி வெறியன் தான் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஏங்க, இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசினா அந்த கடும்போம் வரும். என்ன சமூக நீதி? பெத்தம்மா கஷ்டப்பட்டு அவன் கால் கெடுக்க 4 வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து கொண்டு வர்ற பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதலாது? இதுதான் சமூக நீதியான காதலாது? எங்கேயாவது பன்னி பொங்கல் இருக்குதா? எங்கேயாவது நாய் பொங்கல் இருக்குதா? எங்கேயாவது நரி பொங்கல் கொண்டாடுறாங்களா? எங்கேயாவது காக்கா பொங்கல் வைக்கிறாங்களா? மாட்டு பொங்கல் தானே வைக்கிறான். அதை நாம வணங்குறான் ஒருத்தன் அதை சடலமா பாக்குறான். அதுக்காக நீங்க மாட்டுக்கறி வச்சிருக்கீங்கன்னா திங்கிறவனுக்கே கோவர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கவுண்டம்பாளையங்கிறது அது சாதி பேரா? கவுண்டம்பாளையங்கிறது இங்க இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்க ஒரு 100 ஊர் இருக்கு. கவுண்டம்பாளையம் கொங்கு பகுதியில வாழ்றவங்க தெரியும், கவுண்டம்பாளையம் ஒரு ஊர்னு தெரியும். என்னைக்கு இந்த சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவன் மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு. நாடக காதல்ங்கிறது பணக்கார பிள்ளைங்களை குறி வச்சு தாக்குறது, சரிங்களா? இன்னைக்கு காதலை நீங்க தினந்தோறும் பாக்குறீங்க. நான் நேத்து கூட ஒரு சம்பவம் நடந்தது, போன வாரம் பாருங்க நெல்லையில ஒரு சம்பவம் நடந்தது. எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம். ஒரு பெண்ணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யாரையும் காதலிக்கிறதுக்கு எந்த பெற்றோர் எதிரி கிடையாது. ஆனா தன் காதலிக்கிற மகள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாளா இல்லையாங்கிறதா எல்லா பெற்றவங்களுடைய கவலை. சுயமரியாதை கல்யாணம் என்ற பேர்ல இப்ப கூட நீங்க நெல்லையில பாத்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் 3 நாள் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்றாங்க. இந்த சுயமரியாதை திருமணம் பண்றவங்களுக்கு எல்லாம் எனக்கு உண்மையாவே ஒரு மனசு வருத்தம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடிச்சு உடைச்சு பெரிய கலாட்டா நடந்தது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படி கோவத்தோட பெண் வீட்டார் அடிச்சு உடைக்கும் பொழுது உண்மையாவும் அங்க யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தா அங்க உயிர் சேதம் நடந்திருக்கும். அவங்க வெறும் இடத்த தான் அடிச்சு உடைச்சாங்க, ஆனா உயிர் சேதம் நடந்திருக்கும். அதே நேரத்துல பிள்ளையை பெற்றவங்க தற்கொலை பண்ணியிருந்தாலும் உயிர் சேதம் தான். சோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த கருத்தெல்லாம் வலியுறுத்துற படம் தான் நம்ம கவுண்டம்பாளையம். இந்த காதல் திருமணங்கள்ல சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது. ஏங்க, இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசினா அந்த கடும்போம் வரும். என்ன சமூக நீதி? பெத்தம்மா கஷ்டப்பட்டு அவன் கால் கெடுக்க 4 வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து கொண்டு வர்ற பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதலாது? இதுதான் சமூக நீதியான காதலாது? சமூக நீதிங்கிறது என்னது? முதல் சமூக நீதியே தவறு. எப்படி தவறுங்கிறீங்க? ஒரு செல்போன் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கார் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்க செருப்பு காணாம போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல. பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது, அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறோம்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு? நீங்களாம் ஒரு 4 பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா? அப்ப பெத்தவங்களுடைய நிலை, பெத்தவங்களுடைய வலி, அவங்களுடைய கண்ணீர் என்ன? என்னைக்கு இந்த சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவன் மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு. ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது. இங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும், மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீதி எந்த சமூக நீதி இங்க கிடையாது. பெத்தவங்க இது நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா? தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதை போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது, எங்கேயுமே நடக்காது. ஆணவ கொலையும் நடக்காது, அடிதடி நடக்காது, கலாட்டா நடக்காது, சமூக பிரச்சனையும் நடக்காது. நீங்க இடஒதுக்கீடு இருக்கும்போதே தெரியலையா? இடஒதுக்கீடுக்கு மட்டும் சாதி தேவைப்படுது உங்களுக்கு. அப்புறம் என்ன சமூக நீதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க? நான் சாதிங்கிறதே உலகத்துல உயர்ந்த சாதியை பெத்தவங்க தாங்க. நம்ம அம்மா தானங்க உயர்ந்த சாதி. நான் சொல்றது பெத்தவங்கன்னு சொல்றேன். அதுல எந்த சாதியா இருந்தா என்ன? குழந்தைகளுக்கும் சரி இதுக்கும் சரி பால் கொடுக்கறதுனால பசு மாட்டை நாம ஒரு மாற்று தாயாக அம்மான்னு நினைக்கிறோம். அதனால நம்ம எல்லாரும் கையெடுத்து வணங்குறோம். எங்கேயாவது பன்னி பொங்கல் இருக்குதா? எங்கேயாவது நாய் பொங்கல் இருக்குதா? எங்கேயாவது நரி பொங்கல் கொண்டாடுறாங்களா? எங்கேயாவது காக்கா பொங்கல் வைக்கிறாங்களா? மாட்டு பொங்கல் தானே வைக்கிறான். அதுக்குதான் அரசாங்கம் விடுமுறை விடுது. அப்ப அதை நாம வணங்குறோம். ஒருத்தன் சடலமா பாக்குறான், வணங்குறான். ஒருத்தன் அதை சடலமா பாக்குறான். அவனுக்கு உள்ள கருத்து வேற்றுமை தான் இந்த படத்துல வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் டெபினேஷன். அதுக்காக நீங்க மாட்டுக்கறி வச்சிருக்கிறீங்கன்னா திங்கிறவனுக்கே கோவர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டேன், அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் இல்லையா? கவுண்டம்பாளையங்கிறது அது சாதி பேரா?
கவுண்டம்பாளையங்கிறது இங்க இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்க ஒரு 100 ஊர் இருக்கு. கவுண்டம்பாளையம்னு கொங்கு பகுதியில வாழ்றவங்க தெரியும், கவுண்டம்பாளையம் ஒரு ஊர்னு தெரியும். சோ அதே நேரத்துல என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும் பொழுது மட்டும் என்ன சாதி வெறின்னா பாக்குறீங்க. நாடக காதல்னு சொல்லும் போது ஓ இவன் சாதி வெறிய, ஒரு சாதி வெறிக்காக படம் எடுக்கிறான் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், இந்த நாடக காதல் ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்ல, உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகுது, எல்லா மக்களுக்கும் உருவாகுது. பெத்தவங்களுடைய கண்ணீரை பத்தி தான் நான் நாடக காதல்னு சொல்றேன். பெத்தவங்களை எதிர்த்து பெத்தவங்களுக்கு பிடிக்காம தூக்கிட்டு போறதுதான் தவறான செயல்னு சொல்ல வரோம். அப்படிப்பட்ட என்ன நீங்க திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறேன். ஆமா நான் சாதி வெறியன் தான் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அது பெத்தவங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸுக்கு தெரியும்.